திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவும் சென்னை முன்னாள் மேயர் உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர் தான் சைதை துரைசாமி. மேலும் இவர் தன்னுடைய மனிதநேய அறக்கட்டளை மூலம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் பயிற்சி மையம் நடத்தி வந்துட்டு இவருடைய மகன் தான் வெற்றி துரைசாமி என்பவர். தன்னுடைய தந்தையுடைய அறக்கட்டளையை கவனித்து வந்த இவர் வனவிலங்கு புகைப்பட ஆர்வலராகவும் இருந்து வந்திருக்காரு. மேலும் சினிமா மீது ஆர்வம் கொண்ட இவர் என்றாவது ஒரு நாள் என்ற ஒரு திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக மாறி மேலும் சாகச பயணங்கள் சுற்றுலா செல்வதிலும் இவருக்கு அதிக ஆர்வம் இருந்துள்ளது. நம்ம அஜித் சாருடைய நெருங்கிய நண்பராகவும் இருவருமே அடிக்கடி சாகச பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. நம்ம அஜித் சார் அவர்களுடன் இருக்கும் புகைப்படங்கள் அவர் வெளியிட்டு மேலும் வெற்றி அவர்களுடைய திருமணத்திற்கு நம்ம அஜித் சார் தன்னுடைய மனைவி ஷாலினி அவர்களிடம் சென்று வாழ்த்திருக்கார். இதற்கிடையில புதிய படத்துடைய படப்பிடிப்பிற்காக இமாச்சல பிரதேசத்திற்கு லொகேஷன் பார்க்க சென்ற வெற்றி துரைசாமி அவர்கள் கடந்த 4ஆம் தேதி இவர் பயணித்த கார் சட்லஜ் ஆற்றில் விபத்துக்குள்ளாகி இருக்கு. மேலும் கார் டிரைவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்க நிலையில வெற்றி துரைசாமியின் உதவியாளரான கோபிநாத் அவர்கள் படுகாயங்களுடனும் மீட்கப்பட்டிருக்காரு. இந்த விபத்தில் வெற்றி துரைசாமி மாயமானதை தொடர்ந்து பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு வீரர்கள் கடந்த 8 நாட்களாக அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் வெற்றி அவர்களுடைய உடல் மீட்கப்பட்டு தொடர்ந்து தனி விமானம் மூலம் நேற்று அவருடைய உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. சென்னை சிஐடி நகரில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடலுக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. மேலும் தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு நடிகர் அஜித் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு. தொடர்ந்து அவருடைய உடல் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு தகனமும் செய்யப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுடன் பைக் ரைடு சென்ற போது வெற்றி துரைசாமி எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்பொழுது இணையத்திலும் வைரலாகி வந்துட்டு இருக்கு.